வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் செல்வாக்கை இழந்த திமுக வீடியோவில் வேதனையை பகிர்ந்து கொண்ட முதல்வர். மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்பதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்கிறார் போல இருக்குது. வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் திமுக எப்படி வெற்றி பெறும்? அதற்கான வழியும் திமுக பார்த்துடுச்சு. ஸோ முதல்வர் வீடியோவில் தங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை ஒத்துக்கொண்டாரா அப்படின்னு விரிவாக பேச போகிறோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அது தொடர்பாக அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். பொறுப்புள்ள ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை எடுத்து அலசி இருக்க வேண்டும். உண்மை என்ன என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றார்கள் தங்களுடைய எக்ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அப்படியே மூடி மறைக்கின்ற வேலையில ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு காலமாக அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக மக்களை விழிப்படைய செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சம்பவம் நடக்கின்ற போதெல்லாம் தங்களுடைய சமூக வலைதளத்தில் அந்த செய்தியை பகிர்ந்து தமிழக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருப்பதனால இப்போ தமிழக மக்கள் விழிப்படையவில்லை என்றால் 5 ஆண்டு காலம் நாம் வேதனை அடைய வேண்டும். ஸோ அதனால ஊடகம் பேசாத அந்த முக்கியமான செய்தியை நான் பேசணும் என்று நினைக்கிறேன். அதனால நான் விரிவாக அதை பற்றி பேச போகிறேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். முதலமைச்சர் ஐயா அவர்கள் எல்லாருடைய வீட்லையும் கருப்பு கொடி ஏற்ற சொல்றார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நேத்தே வீடியோ வெளியிட்டிருந்தாரு முதலமைச்சர். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் புரட்சியே வெடிக்கும், மக்கள் போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க, என் தலைமையிலே பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன், திமுக பழைய திமுக இருக்குல்ல அதை நீங்க பார்ப்பீங்க, தமிழக மக்களை நீங்க வெறியாத்துறீங்க, தமிழக மக்கள் யாருன்னு காட்ட போறாங்க, தமிழக மக்களுடைய உரிமையுடன் வந்து விளையாடாதீங்க, எச்சரிக்கை விடுக்கிறேன், நீங்க எச்சரிக்கைன்னா எடுத்துங்கோ இல்ல மிரட்டல்னா எடுத்துங்கோ, அவ்வளவுதான், நடக்கத்தான் வேற அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த வீடியோக்கெல்லாம் பாஜக மதிக்கிற மாதிரி தெரியல. முதலமைச்சர் சொன்ன மாதிரி மக்கள் யாரும் களத்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஏன்னா திமுக குரலுக்கு தமிழக மக்கள் மதிப்பளித்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், திமுக சொன்னதை காதுல போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் பாஜக எதிராக தன்னிச்சையாக கிளர்ந்து எழுந்திருப்பார்கள். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் தானா களத்துக்கு வந்தாங்களா இல்லையா? மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து வந்தாங்களா இல்லையா? இல்ல ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடினாங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தன்னிச்சையாக போராடினாங்களா இல்லையா மக்கள்? ஸோ பிரச்சனை உண்மையாக இருந்தால் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்து அதிக உறுப்பினர்கள் கொண்ட பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைவர் கோரிக்கை விடுத்தும் எந்த மக்களும் களத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. அதனால திமுக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டதோ அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு போல இருக்குது. நம்ம எவ்வளவோ காட்டுக்கத்தா கத்துறோம், பயமுறுத்துறோம், ஆனா எவனுமே வந்து களத்துக்கு வரமாட்டானே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. இன்னைக்கு மீண்டும் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆரோக்கியமான ஆலோசனை யார் வழங்கினாலும் சரி பாஜக காதுல போட்டுக்கிட்டே கிடையாதுப்பா. கருப்பு சட்டத்தை நாளைக்கு கொண்டு வர போறாங்களாம். இந்த சட்டம் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுவரையறையின் போது அநீதி இழைக்கப்படும். வட மாநிலங்கள்ல தொகுதியை அதிகரிச்சிருவாங்க. பேருக்கு தென் மாநிலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிவிட்டு குறைவாகத்தான் அதிகரிப்பாங்க. அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையும் அவங்களுடைய பிரதிநிதித்துவமும் குறைஞ்சு போயிடும்.
இப்பேற்பட்ட கருப்பு சட்டத்தை கொண்டு வரவே கூடாது, நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதனால எல்லார் வீட்லயும் கருப்பு கொடி ஏத்துங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி தானே ஏற்ற முடியும். அதே மாதிரி தமிழகத்தை இருண்ட காலத்துக்கு அழைத்து செல்றாங்க இல்லையா, அப்ப கருப்பு கொடி தானே ஏற்ற முடியும். அதனாலதான் நாம நம்முடைய போராட்டத்தை வலிமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வீட்லையும் நாளைக்கு கருப்பு கொடி ஏத்துங்க அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுத்து நாளைக்கு கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல திமுகவினர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்பா பிளேட்டை தட்டினா கொரோனா போயிடுமா, கை தட்டினா கொரோனா போயிடுமா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப கருப்பு கொடி ஏத்தனா நாளைக்கு பார்லிமெண்ட்ல கொண்டு வருகின்ற இந்த கருப்பு சட்டத்தை கை விட்டுருவாங்களா? கொரோனாவுக்கு கை தட்டினா கொரோனா போவாதுன்னு சொல்லும் போது கருப்பு கொடி ஏத்தனா மட்டும் சட்டத்தை கை விட்டுருவாங்களா? இப்ப கருப்பு கொடி ஏத்த சொல்றீங்க இல்லைங்களா, எதிர்ப்பை பதிவு செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க நேற்று வீடியோ வெளியிட்டு மோடியை மிரட்டினீங்களே, அந்த மிரட்டலுக்கு அவங்க பயப்படவே இல்லையாப்பா? அப்போ அவங்க உங்களுடைய மிரட்டலுக்கு பயப்படலைன்னா வச்சுங்களேன், நீங்க பீஸ் போன ஆளா? உங்க சொல்லுக்கு மதிப்பு இல்லையா? ஆனா மோடி என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுக சொல்றத காது குத்தி கேட்க மாட்டாரு. ஆனா திமுக சொல்றத மக்கள் காது குத்தி கேட்பாங்கன்னு சொன்னல, ஆனா யாரும் களத்துக்கு போராட்டத்துக்கு வரல. அதோட நேற்று சொன்ன பிறகு மக்கள் ஆவேசம் அடைந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கல, தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாஜக நாளைக்கு கொண்டு வருகின்ற சட்டம் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை என்று மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா? மக்களுக்கே தெரிஞ்சது, ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன்னா திமுக நடக்கவிருக்கின்ற தேர்தலில் படுதோல்வி அடைய போகுது. மக்கள் செல்வாக்கை இழந்து போச்சு. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை கிளறணும். தேர்தல் தருணத்துல இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டத்தை எப்படி தேர்தலுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு திமுகவுக்கு கூட இருக்கிறவங்க ஐடியா போட்டிருக்காங்க. அதனால தான் வழக்கம் போல முகத்தை இறுக்கமாக கோபமா வச்சுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் வீடியோ போட்டுறாரு. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுல உண்மை இருக்கா இல்ல தப்பு இருக்கா அப்படின்னு மக்கள் ஆராய்ந்து அறிந்து பார்க்குறாங்க. அதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மிரட்டுற உருட்டுற வேலையெல்லாம் வேணாம் சாமி. ஏன்னா வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ எல்லாருக்கும் 50% தொகுதிகளை உயர்த்த போறோம். அதன் மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க போறோம். இப்ப இருக்கின்ற அடிப்படையா நம்ம பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா ஆண்களுக்கான பிரதிநிதித்துவமானது குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது, மக்கள் தொகையும் அதிகமா இருக்குது. அதனால தொகுதி அதிகரிக்கின்ற பொழுது எல்லா மக்களுடைய குரலையும் பார்லிமெண்ட்டை நம்ம பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தொகுதியும் அதிகரிக்கணும், ரெண்டாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடும் கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம செய்ய போறோம் அப்படின்றது தெளிவாகி போய்விட்டது. அதனால தான் மக்களை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 வீடியோ வெளியிட்ட பிறகு கூட எந்த ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அப்ப நாளைக்கு யாரும் கருப்பு கொடி ஏற்றவே மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் திமுக கிட்ட ஆளே இல்லையா? இல்ல திமுகவுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆளே இல்லையா? திமுக எது சொன்னாலும் நியாயம் என்று போராடுவதற்கு சில வாடகை வாய்கள் இருக்குது. அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக பக்கம் நிக்கிறாங்களா இல்லைன்னு தானே பார்க்கணும். நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் கருப்பு கொடி ஏற்ற சொல்லியிருக்கிறார். கருப்பு கொடி ஏத்துறாங்களா நம்ம பார்க்கணுமே, அப்பதானே தெரிய போகுது தமிழ்நாட்டுடைய குரலை தான் முதலமைச்சர் ஓங்கி ஒழிச்சிருக்கின்றாரா இல்ல தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக மக்களை கிளறி விட்டுருக்கிறாரா, அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வாக்க பெறலாம் என்று நினைக்கிறாரா என்றது நாளைக்கு தானே தெரிய போகுது. இப்படி கருப்பொடி ஏத்துங்க அப்படின்னு அழைப்பு விட்டது பொதுமக்கள் கருப்பொடி ஏத்தல்னு வச்சுங்களேன். இந்த தேர்தலில் திமுக என்ன கிடைக்க போகுதுன்றது முதலமைச்சர் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கூட கருப்பொடி ஏத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இவ்வளவு தெள்ள தெளிவாக தொகுதி மறுவரைய பாஜக செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களை அந்நியப்படுத்தும் விதமாக, தேசியத்திலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக வீடியோ வெளியிடக்கூடிய நம்ம முதலமைச்சருக்கு தேசப்பற்று இருக்குதேன்னா, தேசத்தின் வளர்ச்சி பற்றி ஏதாவது சிந்தனை இருக்கேன்னா, வெற்றி என்ற ஒரே இலக்கு மட்டும்தான் இருக்குது. அதற்காக எதை வேண்டுமானாலும் பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்வர் வீடியோ வெளியிடுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்றாரு, தேச ஒற்றுமைக்காக
தேச வளர்ச்சிக்காக நாங்க வேலை பார்த்தோம், பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களை ஒரு பொருட்டா கருதாம எங்களுக்கு அநீதியை இழைக்க பாக்குறீங்க அப்படின்னு முதலமைச்சர் வீடியோவில் சொல்லியிருக்கின்றார். இவங்களா தேச ஒற்றுமையை என்னைக்காவது பறைசாற்றிருக்காங்க? தேசத்தின் வளர்ச்சிக்கு இவங்க என்னைக்காவது ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார்களா? இல்ல தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றார்களா? இல்ல சுதந்திர தினத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னைக்காவது கொண்டாடி இருக்காங்களா? இவங்க கட்சி ஆபீஸ்ல 2000 தெரியுமா, 2000 அந்த வருடத்துக்கு பிறகுதான் திமுக அவங்க ஆபீஸ்ல சுதந்திர தினத்தையே கொண்டாடினாங்க. இவங்க சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்தாங்க. சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னாங்க. இங்கிலீஷ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆளணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க தேச ஒற்றுமைக்காகவும் தேச வளர்ச்சிக்காகவும் தேசப்பற்றுடன் நாங்க இருந்த எங்களுக்கு நீங்க அநீதி ஏற்கிறீங்க, அதனால பாஜகவுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாம கருப்பொடி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல் ஒன்று செயல் ஒன்று. அதுமாரி தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கோ அப்படின்னு அனைத்திடமும் ஊடகத்தில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னைக்காவது இத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போறாரு நம்ம முதலமைச்சர், என்னைக்காவது ஒரே ஒரு நாள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கின்றாரா? குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கின்றாரா? ஏன் பேசல? ஏன்னா இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பும் குழந்தைகள் பாதுகாப்பும் சந்தி சிரிக்குது. அதனால அதை பத்தி அவர் பேச மாட்டார். அப்படி பேசினார்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏண்டா எத்தனை பேர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்க, எத்தனை பேர் வெட்டி படுகொலை செய்யறாங்க, ஏண்டா நீதிமன்றத்துல வகுப்பறையில எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண் பாதுகாப்பை பற்றி வாய்க்கிழியே பேசுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் பெண்கள் வந்து விழிப்புணர்வு அடைவது தொடர்பாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த மேடையிலும் பேசிக்க மாட்டார். தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் இந்த தேர்தல். பாருங்க, தொகுதி மறுவரையறை மூலமாக காட்டிட்டாங்க பாருங்க, நம்ம சொல்றது உண்மையாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பூதத்தையே காட்டியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அணிதினமும் அநீதிகள் இழைக்கப்படுகிறது. எதனால் இழைக்கப்படுகிறது? அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். போதை பொருளால அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, பாலியல் வன்புணர்வு நிகழ்கிறது, வெட்டப்படுகின்றார்கள், படுகாயம் அடைகின்றார்கள், படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்றத வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருக்கின்றார்கள் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும். மீஞ்சூர் தெரியுமா, ஒரு மாணவி நல்லா படிக்கக்கூடியவங்க +1 கூட நல்ல மார்க் எடுத்திருக்காங்களாம், 10th நல்ல மார்க் எடுத்திருக்காங்களாம். ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்துருக்காங்க. பின்வாசல் வழியாக போதை ஆசாமிகள் வீட்டுக்குள்ள வந்து அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாங்க பாலியல் வன்புணர்வுக்காக. அவனுங்க போக வேண்டிய வீடு வேற ஒரு வீடு தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வந்ததும் அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் கூச்சலிட்டு இருக்காங்க, கையில கத்தி வச்சுட்டானுங்களா, பட்டு பட்டு வெட்டிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே போதை. ஏன்டா பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டியவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ பக்கத்து வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்பீங்களா? பக்கத்து வீட்டில் தான் விபச்சாரம் நடந்திருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் அது ஒரு தொழிலாகவே நடந்திருக்குது மீஞ்சூர்ல. அக்கம் பக்கத்தினவர் வந்து பல முறை புகார் அளிச்சும் அந்த புகார் எடுக்கவே இல்லையா. ஸோ போதையில் வரவனுங்க அந்த பக்கம் போறவனுங்க இந்த பக்கம் வந்துட்டானுங்க. அதனால இன்னைக்கு அப்பாவி நல்லா படிக்கக்கூடிய மாணவியை வெட்டி இருக்கானுங்க, படுகாயம் அடைந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திமுக ஆட்சியில போதைப் பொருள் அதிகரித்திருக்குது. 2 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. திமுக காரனே பெண்களை சிதைக்கின்றான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அனுதினமும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டினா கூட தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊடகம் என்ன செய்தியை சொல்லுதோ அந்த செய்தி தான் உண்மை என்று நினைச்சுக்கிட்டு திமுக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பாதுகாப்பானது கேள்விக்குறியாகிறது திமுக ஆட்சியில. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துறார். என்ன தெரியுமா? அதிமுக ஆட்சி வருகின்ற வரைக்கும் உங்களை நீங்களே காப்பாத்தீங்கம்மா, ஏன்னா திமுக பெண்களை காப்பாத்தாது. அப்படி வெளியே போகின்ற போது பாதுகாப்பு உபகரணங்கள் எடுத்துட்டு போங்கோ, பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து போங்கோ, மிளகாய் பொடி எடுத்துட்டு போங்கோ, விசில் எடுத்துட்டு போங்கோ, கத்தி எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புடன் போங்க அப்படின்னு வந்து அந்த பாதுகாப்பு உபகரணங்களை எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு கொடுத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனால் திமுக ஆட்சி எடப்பாடியும் அண்ணாமலையும் எவ்வளவோ சொல்லியும் ஊடகம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மறைக்குது. அப்படி இருக்கும்போது நாம ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக கடந்து போயிட்டாங்க. குறைந்தபட்சம் போதைப் பொருள் விற்பதையாவது கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த போதைப் பொருள் விற்பதே திமுக காரன் தான், அவனுக்கு வருமானம் வரணும் இல்லையா. அதனால போதைப் பொருள் விற்கின்றவனை எப்படி பிடிப்பாங்க, எப்படி அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க,
அதனால திமுக போதைப் பொருள் மூலமாக பணம் பார்ப்பதனால இங்க அப்பாவி மாணவிகளும் அப்பாவி பெண்களும் படுகொலை செய்யப்படுறாங்க. இப்படி பயங்கரமாக பதைக்க வெற்றானுங்க. ஸோ அதனால ஒரே தீர்வு 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதன் மூலமாகத்தான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நம்ம முதலமைச்சர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போலியாக விளம்பரம் செய்யறதெல்லாம் விட்டுருங்க, உண்மையாகவே களத்துல இறங்கு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லிட்டோம். ஆனால் உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய கைகளை திமுக அரசாங்கம் கட்டி போட்டதன் காரணமாக இன்னைக்கு போதைப் பொருள் விற்கிறவனுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சு போச்சு. போதைப் பொருளை நுகர்கின்றான் குடிக்கிறானே அவனுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சு போச்சு. பாலியல் வன்புணர்வுகளும் அதிகரிச்சு போச்சு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகரித்து போச்சு. ஸோ இப்போ திமுக ஆட்சி கிடையாது. ஆனா இப்போ தேர்தல் ஆணையத்தின் கையில காவல்துறை இருக்குது. இப்போதாவது இந்த மாணவிக்கு அநீதியை இழைத்தவர்களை விரைவாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை வேண்டுகோள் வச்சிருக்கின்றாரு காவல்துறைக்கு. ஆனா வெட்டினவங்கள ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, இன்னும் சில பேரை பிடிச்சு விசாரிச்சு கொண்டிருக்கின்றார்களாம். ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல, அவன் யார் யார் ஒன்னா சேர்ந்து வந்தான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான். என்ன ஊர்க்காரங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. காவல்துறை வந்து ஏன் மூடி மறைக்குது? ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் நோஞ்சான்ல, அப்பொழுதே அந்த ஊர் மக்களே பிடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பக்கமாக மாடியில ஏறி வீட்டில் குதிச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வெட்டியிருக்கானுங்க. முன்பக்கமாக ஆள்லாம் வந்துட்டாங்க. பின்பக்கமாக குதிச்சு தப்புக்கின்ற பொழுது ஒருத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவனை வச்சு மற்றவங்களை கண்டுபிடிச்சலாம் இல்ல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா இது நேற்று நடந்திருக்கும் பொழுது, இன்னும் மொத்த குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்துறாங்க. குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிறதா? இந்த குற்றவாளிகள் யாரு? துணிச்சலா வீட்டுக்குள்ள யார் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய மாணவிய பாலியல் இச்சைக்காக போதைப் பொருள் போட்டுக்கிட்டு வந்து வெட்டி இருக்கிறானுங்க. இந்த மாதிரி கொடூரங்கள் எங்கேயோ வட இந்தியா பான்புராக்கு வாங்கினங்க, அதோட போச்சுன்னா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனுங்க அப்படின்னு சொல்லுகிற ஸ்டேட்ல கூட நடக்கல. ஆனா பகுத்தறிவு, அதோட படித்தவர்களுடைய எண்ணிக்கை, அதோட தன்மானம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்கதான் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தானுங்க. ஸோ கள்ளச்சாராய சாவு இங்கே தான் அதிகம். இப்படி திராவிட மாடல் ஆட்சியில் வரலாற்றில் பார்க்காத பல அசம்பாவங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த ஆட்சி வேண்டாம். கடைசி வாய்ப்பாக இந்த மாணவியை சிதைத்த நிகழ்வாக இருக்கட்டும், திமுக எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.